friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து கதிய சாப்பாடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மதிய சாப்பாடு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா வாத்துக்கறி பிரியாணி, வாத்துக்கறி வறுவல், தக்காளி ரசம், ஒயிட் ரைஸ் சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வாத்துக்கறி பிரியாணியும் வாத்துக்கறி வறுவலும் தான் பண்ண போகிறோம். கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி சுட்டு வாங்கிட்டு வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 10 தடவை வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா இது நல்லா கவுச்சி வாசனை அடிக்கும், கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும், நாட்டுக்கோழி மாரி தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இது வந்து நான் பிரியாணிக்கு 1/4 கிலோ பிரியாணி தான், ஆனால் வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். இது பிரியாணிக்கு, இது வந்து வறுவலுக்கு. வறுவலுக்கு வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊற வச்சு நீங்கள் செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணால் கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 லெமனு இல்லைன்னா தயிர், ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையில் ஊற வச்சுட்டு மதியானம் செய்யும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்கின்னு எடுக்காமல் தான் சாப்பிட்ணும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் அந்த வாத்தோட கவுச்சி வாசனை அடிக்காது. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து மதிய சாப்பாடு என்னென்னா வாத்து கறி வறுவல், வாத்துக்கறி பிரியாணி, கொஞ்சம் ரசம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், இதுதான். இப்போ வந்து இதை ஊற வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வாத்துக்கறி வறுவலுக்கு வதக்கி அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி மாரியும் கொஞ்சம் அப்படியே தொட்டு பரட்டி தான் எடுக்க போகிறோம் வறுவலாக இருந்தாலும். அவனுங்க 65 தான் கேட்டாங்க. இதில் என்ன இருக்குது 65க்கு? ஒரு எலும்பாக இருக்கும், ஒரு மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சாதாரண கோழியில் போடுற 65 மாரிலாம் இருக்காது அது. அதனால தான் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 1/2 hour. இப்போ மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து வாத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் வதக்க போகிறோம் வறுவலுக்கு. இது வந்து பிரியாணி செய்ய போகிறோம், வாத்துக்கறி பிரியாணி. நம்மளுக்கு வாத்துக்கறி வந்து ரொம்ப சூடு, ஒன்று நல்லெண்ணெய், ஒன்று தேங்காய் எண்ணெய். இப்போ ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சின்ன வெங்காயம் வதக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க, அப்போ தான். இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் சேர்க்குறேன். இது கூடயே பாருங்கள் பெரிய துண்டா இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வாத்துக்கறியில் தான் செஞ்சுருக்கோன்னு தெரியவே தெரியாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இங்கெல்லாம் இப்போ கிடைக்கிறது கிடையாது. எங்கள் மாமியார் சின்ன மாமியார் வீட்டுக்கு போனாங்க, அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே வடபழனியில் தேடி பார்த்தோம், எங்கேயும் இல்லை. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம பெரிய பாலத்துக்கு கூழ் ஊற்றிட்டு அங்கே போய் தங்கும் போது பார்த்தா அங்கே நிறைய வாத்துக்கறி விற்பாங்க. அவங்களே க்ளீன் பண்ணி சுட்டு மஞ்சள்லாம் போட்டு கொடுத்துருவாங்க, நாட்டுக்கோழி மாரியே செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும், அந்த பக்கம் பிரியாணியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கலாம். ஹீட் ஆகட்டும். இப்போ முக்கால்வாசி வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் நான் 1 ஸ்பூனு சோம்பு போட்டு
ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஆறின உடனே ஒரு 80% குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எப்பயும் போல் பிரியாணிக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, அன்னாச்சி மூக்கு, கடல் பாசி, இதை தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ஆனியன், பிரியாணி வந்து நார்மல் நம்ம சிக்கனில் செய்கிற மாதிரிலாம் இருக்காது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாத்துக்கறிக்கு கண்டிப்பாக கிடச்சிதுன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்க கூட வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுங்களேன், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் கூட ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் அப்பப்போ கொஞ்சம் நடுவில் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டல, அதனால தான் சரி இன்றைக்கி வீடியோவாக எடுத்துடலான்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உப்பு ஒரு தடவை தான் சேர்க்குறீங்க, அதுக்கப்புறம் நடுவில் சேர்ப்பீங்களான்னு. நான் போடுற உப்பே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் நடுவிலலாம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா பழக்கமாயிடுச்சு எனக்கு. இந்த கையில் எடுக்கும் போது இவ்வளோ தான் உப்புன்ட்டு எனக்கு திட்டம் தெரிஞ்சிடும். இப்போ ஒரு பக்கம் வதங்கட்டும். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 3 சேர்த்துருக்கேன். அதேமாதிரி தக்காளி வந்து 2 தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நிறைய சேர்க்கணும். அதேமாரி நல்லா தக்காளி வெங்காயம் போட்டிருக்கிறது தெரியாமல் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஒரு அரைக்கட்டு புதினா சேர்க்குறேன். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மேட்ச் ஆகி வரணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த வாத்துக்கறிக்கு நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வதங்கின பிறகு தான் நம்ம கறியை இப்போ சேர்க்க போகிறோம். 5 ஸ்பூன் வந்து தயிர், முக்கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க லெமன் ஜூஸு. கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லெமன் பிழிஞ்சால் போதும். இப்போ வந்து வாத்துக்கறியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரணும். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதனால தான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா மலர்ந்து வருது. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாத்துக்கறி வெந்துட்டு இருக்குது. நல்லா முழுசாக வேக வச்ச பிறகு தான் நம்ம வந்து தண்ணி அரிசியெல்லாம் சேர்க்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டானது, அதனால தான் சிம்லேயே வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆகலை. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஹீட் ஆகட்டும். வந்து எண்ணெய் ஹீட் ஆனோன்னா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை, கடல் பாசி, லவங்கம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒன்று நீட்டு வாகில் பெரிய வெங்காயம்
வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வந்து வெங்காயம் வந்து ஒரு 80% வதங்கினோன்னே நம்ம ஊற வச்ச வாத்துக்கறியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு சாதாரண சட்டியில் செஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து குக்கர் மாரி தான் நம்மளுக்கு மண் சட்டி. நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இல்லைன்னா இது வந்து நாட்டுக்கோழி மாரி குக்கரில் வேக வச்சு தான் நம்ம செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்ச விழுது சின்ன வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை வதக்கி வச்சுருக்கோம்ல, ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கி தான் அரைச்சோம். அதனால் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. வெங்காயம் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பரவலாக படுற மாரி. இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக வெந்திருக்கும். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் எலும்பாக தான் சேர்த்துருக்கோம். ஓரளவுக்கு நம்ம அந்த வறுவலுக்கு தான் கொஞ்சம் சதையாக சேர்த்துருக்கோம். பாருங்கள், கலரே செம்ம சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் வைக்கணும். ஒன்றுக்கு நான் 2 தான் வைக்க போகிறேன். இப்போ தண்ணி அதில் ஆல்ரெடி வந்து ஒரு 3/4 கப்பு இருக்கும். இப்போ ஒரு 1.25 கப்பு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா மலர்ந்து வரட்டும். இது இந்த வாத்துக்கறி வேகிறதுக்கு தான் லேட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம குக்கரில் வேக வச்சு சேர்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து நம்ம மண் சட்டியிலே வேக வச்சு செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம மண் சட்டியிலே சிம்மில் வச்சு வேக வைக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்கல. மண் சட்டி வந்து கொஞ்ச நேரம்தான் ஹீட் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆகிடும். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் மலர்ந்து வரட்டும். பாருங்கள், தண்ணி மலர்றதுக்குள்ளே மேலே போய் கொஞ்சம் புதினா பறிச்சிட்டு வந்துட்டேன். செடியில் கொஞ்சம் காம்பெல்லாம் நட்டு வச்சுருந்தேன். நல்லாவே சூப்பராக பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நன்னாரி ஜூஸ் வேறு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு. பசங்கள்லாம் வேறு வீட்டில் இருக்காங்களா, ஏதாச்சும் கண்டிப்பாக ஜூஸ் கேட்பாங்க. டெய்லியுமே நான் ஜூஸ் போட்டு கொடுக்கணும். ஏன்னா நீர் சத்து நிறைய வேணும். இப்போ வந்து தண்ணி வந்து மலர்ந்து வந்தோடனே ரைஸை சேர்த்துருங்க. கொஞ்சம் தண்ணி இல்லாமையே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எப்பயும் பிரியாணிக்கு டம்மு கட்டுற மாரி தான் நம்மளுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரட்டும். நீங்கள் வந்து காரம், புளிப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு திட்டமாக இருக்குது கரெக்டாக. இப்போ மூடி வச்சிடலாம். ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும். சாதம் வெந்துச்சு, அதனால் நான் வடித்து விட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் நம்ம வறுவலை பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக வாத்துக்கறியை நம்ம மூடி வச்சுருந்தோம். தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் வேக வைக்கணும். இருந்தாலும் நம்ம எவ்வளோ தண்ணின்னு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப நல்லா வெந்து வரணும் சாஃப்டாக. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மெதுவாக. ஒரு 1/4 கிளாஸுக்கு கொஞ்சம் மேலே தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வைக்காதீங்க.
இதில் மெயின் அதுதான். நல்லா சிம்மில் வச்சு, இப்போ ஃபாஸ்ட்டாக வேக வச்சா ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஆனால் அதில் இருக்கிற டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சு மண் சட்டியில் வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் நல்லா மாறுபட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் அதனால தான் வெறும் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்தேன். இது கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்றும் வேணாம், சாப்பாடு வெறும் சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம டச்சே பண்ண தேவையில்ல, அது பாட்டுக்கு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம், ஆல்ரெடி வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்க்கலாம் சிம்மிலேயே வெந்துருச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் வச்சிடலாம். ஆனால் மூடி வச்சு வேக வைங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நன்னாரி ஜூஸு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஐஸ் தண்ணி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லெமன், கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து பாதி சுகர் தான் இருக்கும் நன்னாரி வேரில், அந்த எசன்ஸில். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் மட்டும் சுகர் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சீக்கிரமாக கரையும், ஐஸ் தண்ணியில் சுகர் வந்து கரையாது. அதுக்காக தான் இதே பாருங்கள் அரைச்சி வச்சுட்டேன். அது அப்படியே ஒட்டிக்கிச்சு ஹீட்டில். அது உடனே வந்து நம்ம வந்து ஒரு டப்பாலேயோ ஒரு இதில் எடுத்து வச்சாவே கட்டிடும் ஆல்ரெடியே. இப்போ வந்து நம்ம வேறு மிக்ஸி ஜார்லேயே வச்சிட்டோமா, இன்னும் கட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த எசன்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து வெட்டிவேறு எசன்ஸு, இனிப்பு சுவையோடு இருக்கும். எப்பயுமே வெயில் காலம் வந்தாவே ஒவ்வொரு ஃப்ளேவரில் எங்கள் வீட்டுக்கார் வாங்கின்னு வந்து கொடுத்துருவார். பசங்க வீட்டில் இருக்குமா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் நான் 2 ஸ்பூன் ஊற்ற போகிறேன். 2 கரண்டி, இது ஸ்பூன் கிடையாது, நான் இல்லாமல் சொல்லிட்டேன். இந்த குழி கரண்டியில் 2 ஊற்றிருக்கேன். நீங்கள் இது கூட ஐஸ் க்யூப் போட்டாலும் போட்டுக்கலாம். எனக்கு நல்லாவே குடிக்கிற அளவுக்கு சில்லுன்னு இருக்குது. ஆனால் கொஞ்சம் சுகர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதேமாரி லெமன் சேர்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு லெமன் சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு புதினா லீஃப். கண்டிப்பாக வெயிலுக்கு வந்து டெய்லியுமே ஒரு ஜூஸோ பழமோ காயோ அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து வெயில் இப்போயே ஜாஸ்தி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு ரைஸும் தண்ணியும் பாருங்கள் நல்லா ட்ரையாகவே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து ஒரு 10 நிமிஷம்தான் டம்மு வச்சுக்கலாம். 10 நிமிஷம் டம்மு வச்சுருக்கோம். மூடி மேலே கொஞ்சம் தண்ணி வச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ நான் தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மலரட்டும். இந்த பக்கம் பார்க்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் ஊற்றணும். எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். இப்போயே செம்மையாக இது அப்படியே சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிங்க வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்குவத்தில் இறக்குனா நம்ம இப்போ இது கொஞ்சம் சுருள தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ தான் முக்காப்பதம் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷமாச்சு வைக்கணும். எப்படியும் மொத்தம் 25 நிமிஷம் ஆகும் போல் இருக்குங்க. அப்படியே சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது வாசனை பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த கோழியை நாங்கள் சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் தெரியுமா? வீட்டில் வளர்க்குற கோழி. இது வாத்துன்னு சொல்ல மாட்டோம், சொன்னால் பசங்க சாப்பிட மாட்டானுங்க. அதனால் அப்படி பழக்கம் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போயும் பார்த்துட்டு வீட்டில் வளர்க்குற கோழிமா அவள் வாங்கிட்டு வந்திருக்குன்னு அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஒருத்தவங்களுக்கு சொன்னால் ஐயர்வா இருக்கும், அதனால் சாப்பிட மாட்டாங்க. பழக்கம் ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்லிக்கலாம், பயம் கிடையாது.
சூப்பராக நம்மளுக்கு நல்லா ட்ரையாகி வந்துருச்சு. பாருங்கள், செம்மையாக வெந்துருச்சு. இது வந்து நம்ம இன்னும் அடுப்பில் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பஞ்சு போல் வந்துடும். இதுவே நல்லா பஞ்சு போல் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம சிம்மிலேயே வச்சு ஒரு 25 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து மண் சட்டியில் அப்படியே இன்னும் ட்ரை ஆகிடும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வாத்துக்கறி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதாரண கோழி வாங்கி சாப்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி வாத்துக்கறியெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. செம சூடாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு 10 நிமிஷம் டம்மில் இருந்தது. அதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பிரியாணியை. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசமும் மலர்ந்து வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டம்மை பிரிச்சுக்கலாம். வாத்துக்கறி பிரியாணி செம்ம சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரியாக செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. பார்த்திங்களா, செம்ம சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் காரம் அதிகமாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். பாருங்கள், அரிசி நல்லா நீட்டாக இருக்குது, பார்த்தாவே தெரியும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டிட்டு நான் அப்புறமேட்டு உங்களுக்கு இது முடித்த பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே ஊற்றுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா ஒரு சப்பாத்தி, இட்லி, தோசை, மொறுன்னு தோசையை சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, வாத்துக்கறி பிரியாணி, வாத்துக்கறி வறுவல், தக்காளி ரசம், ஒயிட் ரைஸு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.